ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தி. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? என்னது, எங்கள் அப்பா தாத்தாலாம் கம்ப்யூட்டர் படிச்சுருந்தாங்களா? ஏன் உங்கள் அப்பா தாத்தாலாம் கம்ப்யூட்டர் படித்தா வந்தாரா? உன் தாத்தா கலைஞர் கம்ப்யூட்டர் படிச்சு தான் வந்தாரா? இல்லை உங்கள் அப்பா ஸ்டாலின் வந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருந்தாரா? ஏண்டா அவங்களும் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வரல. ரொம்ப பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி பீத்திட்டு உட்காந்துருக்க. ஐடிக்காரங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இடி நான் பொழக்கிறதுக்கு. இரு மேன் ஆளுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு பழையடி. எவ்வளோ வைத்தறிச்சல் உங்களுக்கு. ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அப்படின்னா செஞ்சு கிழிச்சிட்டிங்க. ஏண்டா இதுக்கு கிரெடிட் தேடிக்கிறீங்கள? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போதை கலாச்சாரத்துக்கும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யார்? அதுக்கும் திமுக காரணம் ஒத்துக்க. அப்படி பேசு. அப்போ நீ ஏண்டா நீ அவங்க காலம் நக்கிறேன்றதுக்காக நாங்களாம் போய் நக்க முடியுமா? நீங்கள் 200 காசுக்கு நக்குறீங்க, நக்குங்க. இன்னுமே நக்குங்க. இதுமே நாளுக்கு அப்புறமா நாங்கள் உட்காந்து மொத்தமாக நக்குங்க. நக்கி பண்ணாராலும் தெரிய போகிறீங்க. இருங்க இனிமேல் உங்களுக்கு அவ்வளோதான்டி. திராவிடத்துக்கு முடிச்சிச்சு. சாப்டர் க்ளோஸ்.